ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம்எஸ்கே விளாக்ஸு. நான் முத்துலட்சுமி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னா வச்சு கிரேவி தான் வந்து பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கு, நானுக்கு, பூரிக்கு, ஆப்பத்துக்கெல்லாம், இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பக்காவான சைடிஷ்ஷு. இது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து சென்னா மசாலா வந்து சிம்பிளாக வைக்கிறத தான் பார்க்குறோம். நான் இன்றைக்கி வந்து 1/4 கிலோ சென்னா வந்து நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். ஒரு 8 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சாச்சு. ஊற வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு குக்கருக்கு வந்து மாற்றிடலாம். இது கூட வந்து ஒரு உருளைக்கிழங்கு, இப்போ இது என்னெல்லாம் எடுத்துருக்கேன்னா, ஒரு உருளைக்கிழங்கு, 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், இது அவ்வளோதான். இது கூட சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து வேக வைக்க போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெங்காயம் வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா குக்கரில் வேகிறதுனால அது நல்லாவே மசிஞ்சிடும். தக்காளி வந்து நிறைய போட வேண்டாம், ஒரு சின்ன தக்காளி வந்து போதும். காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகாய். இன்னும் வந்து நம்ம வந்து ரெட் சில்லி அந்த வத்தல் பொடி வந்து சேர்ப்போம். அதனால் இதில் வந்து கொஞ்சம் காரமாக அது வந்து கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்குறோம். இப்போ குக்கரில் சேர்த்துருக்கிறது கொண்டைக்கடலை மீன்ஸ் சென்னா. அதுக்கப்புறம் வந்து 2 பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸு தக்காளி, அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய். இது எல்லாம் வந்து தண்ணி விட்டு நம்ம வந்து நல்லா ஒரு 5 விசில் விட்டு எடுத்துடலாம். இனி இது வந்து முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கலாம். காய் வேகணும்ல, சென்னா வேகிறதுக்கு இது அளவு. ஏன்னா இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம 2வது குருமா வைக்கலாம். குக்கர் வந்து மூடி போட்டு ஒரு 5 விசில் வந்து விட்டுடலாம் சென்னா வேகிறதுக்கு. இப்போ வந்து நம்ம இது வந்து ஒரு கப்பு தேங்காய் எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் கூடவே வந்து தேவையான கரம் மசாலா வந்து சேர்ப்போம். இருந்தாலும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து என்ன சேர்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு ஸ்பூன் வந்து கசகசா. இப்போ என்கிட்ட பொடி முந்திரி இருந்ததுனால அது ஒரு 5 முந்திரி அளவுக்கு பொடி முந்திரி எடுத்துக்கிட்டு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஃபைன் பேஸ்ட் வந்து அரைச்சிக்கலாம், டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து சூடானதுமே வந்து அதில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து கடுகு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நம்ம எந்த ஆயில்னாலும் வந்து எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா கடலை எண்ணெயோ எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து கடுகு வந்து தாளித்ததுமே இது கூட 2 வந்து வரமிளகாவை வந்து நம்ம பிச்சு போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வந்து தாளிக்கிறதுக்காக வந்து பிச்சு போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் தாளிக்கும் போது. இனி இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து சேர்த்துடலாம். தேங்காய் விழுதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணியும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ குருமானால நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாகவே சேர்த்தாலே நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து நம்ம 1 ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். காஷ்மீர் சில்லி வந்து எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, கலருக்காக தான் வந்து நம்ம சேர்க்குறோம். இது கூடவே 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சென்னா வேக வைக்கும் போதே சேர்த்துக்கலாம். இல்லை மறந்துட்டோம் அப்படின்னா இந்த டைம்லேயே சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலருக்காக வந்து 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணி எல்லாமே சேர்த்து கொதிக்க விடணும். இப்போ வந்து நம்ம வேக வச்சிருக்கிற சென்னாயை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கடையில் மசிக்கக்கூடியது இருந்துன்னா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நல்ல கனமான ஒரு கரண்டி இருந்து அப்படின்னா அதை வச்சாலே நம்ம வந்து மசிச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ மசாலா வந்து வேக வச்சுட்டுருக்கலாம். அந்த வேக வச்சுருக்கிறத பாயில்டு சென்னாயை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். வேக வச்ச சென்னாவை இது கூட மசிச்சதை சேர்த்துக்கும். சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதிக அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நமக்கு குருமானால கொஞ்சம் அதிகமாகவே இருந்தால் நல்லாயிருக்கும். இது தோசை, இட்லி, ஆப்பம், சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம வந்து பார்த்து சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு டேஸ்டான குருமா வந்து ரெடி ஆயிரும்.
இறக்குற நேரத்தில் இந்த குருமாவை நம்ம வந்து இறக்குற நேரத்தில் வந்து கொஞ்சம் வந்து கொத்தமல்லி இலையை வந்து நம்ம தூவி விட்டுக்கலாம். வாசனைக்கு தேவையான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வேலை நம்ம வந்து எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தான் அது போடுறது. அதே மாதிரி அது கூடவே வந்து கொஞ்சம் வந்து கஸ்தூரி மேத்தி நம்ம இறக்குறதுக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து, அதுக்கு முன்னாடி போட வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் நம்ம இறக்குறதுக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து 1 ஸ்பூன் வந்து கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா வந்து கையில் வந்து கசக்கிட்டு நம்ம வந்து இது கூட வந்து சேர்த்துடணும். இதை சேர்க்கும்போது நமக்கு இந்த குருமா வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து எவ்வளோ வாசமாக இருக்குமோ அந்தளவு வாசமாக வந்து இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்து இருக்கும். இது வந்து நம்ம எல்லா சைடிஷ் எல்லா இட்லி, சப்பாத்தி, தோசை, பூரி, நான், ஆப்பம், இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே வந்து பக்காவான சைடிஷ். நான் இன்றைக்கி வந்து சென்னா கிரேவி வந்து செஞ்சாச்சு. இது வந்து நான் சப்பாத்திக்கு தான் வந்து செஞ்சுருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் தான் என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இன்னும் நல்ல ஒரு ரெசிபியில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.